இவன் தான் என் பெரிய பையன் ராகவ். இது மூத்த மருமக ஸ்ரீஜா. இவன் சின்னவ விஷால். அது சின்ன மருமக இசை. அவளும் என் மருமக தான் வர்ஷினி. யாரா போட தப்பா வச்சது? ஏய் கேக்குறேன்ல, என்னை அசிங்கப்படுத்துறீங்களாடா? என்னை கேவலப்படுத்துறீங்களா? நான் யார் தெரியுமா? என் பேர் சிவா. சிவானா யாரு? அந்த சிவன்டா. நான் யாரு? மாப்பிள்ளையோட தாய் மாமன்டா. என்னையவே அசிங்கப்படுத்துவீங்களா? ஏண்டா வெளியில பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கீங்க, அந்த போர்டுல ஏன் பேர் ஏண்டா இல்ல? யோ மாமா இங்க வா. வாங்க வாங்க, சவுண்ட கொடுத்தாதான் வருவீங்கல்ல. மச்சான் மச்சான் சத்தம் போடாத மச்சான், கொஞ்சம் அமைதியா பேசு மச்சான். என்ன அமைதியா பேசுறத? என்னை அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்கல்ல. ஐயோ என்ன பிரச்சனை மச்சான், என்கிட்ட சொல்லு. என்ன பிரச்சனையா? வெளியில போர்டு வச்சிருக்கீங்களே, பொண்ணோட பேர் இருக்கு, மாப்பிள்ளையோட பேர் இருக்கு, ஏன் பேர் இல்லையே? என்னடா மச்சான், எல்லார் பேரும் போடுறதுக்கு இது என்ன கல்யாண பத்திரிக்கையா? இங்க பொண்ணு மாப்பிள்ளை பேர் தானே போட முடியும். ஒரு மாப்பிள்ளைக்கு தாய் மாமே எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அப்பா நீ தாய் மாமா இல்லப்பா, தாய் மாமா மாதிரி. என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? நான் மண்டபத்துக்குள்ள வரமாட்டேன். சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க மச்சான், எல்லாருக்கும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தாத. அதை விட பெரிய அசிங்கம் நீங்க பண்ணல. எனக்கு என் பேர் போடலையா அதுல, நான் எப்படியா உள்ள வருவேன்? ஐயோ இவரே, என் பேரை நீ போர்டுல போடுற வரைக்கும் நான் உள்ள வரமாட்டேன். என்ன தம்பி, ஏன் இப்படி புரியாம பேசுற? இங்க பொண்ணு மாப்பிள்ளை பேரை தான் போட முடியும், உன் பேரை எப்படி போட முடியும்? என் பேரை போர்டுல போடாம நான் மண்டபத்துக்குள்ள வரமாட்டேன். போ. டேய் இப்போ பேரை போட்டு தான் போர்டு வைக்கணும்னு சொல்றியா? ஆமா, யார் சொன்னாலும் என் பேரை போர்டுல போடாம நான் உள்ள வரமாட்டியா? என்ன நீ கோவப்படுத்தாத மச்சான், எப்படியா இங்க உன் பேரை போட முடியும்? அங்கிள் அங்கிள் நீங்க கோவப்படாதீங்க அங்கிள், அவர் பேரை தானே போட சொன்னாரு, போட்டுருவோம். வா பாலாஜி சி பிரியா. சார் இப்ப என்ன சார், உங்க பேரு போர்டுல வரணும் அவ்வளவுதானே? ஓ ஓகே. ஏய் பரவாயில்லையே, குழந்தையை காப்பாத்திட்ட, கை கொடு. Thank you so much. ஏய் ஏய் என்ன பண்ற? சாரி சாரி, அது நீங்க சந்தோஷமா பாராட்டி கையெல்லாம் கொடுத்தீங்களா, அதான் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அதெல்லாம் சரி, இந்த வித்தையெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? வித்தையா? என்ன வித்தை? அதான் நீ அப்படியே ஓடி போய் அந்த துணியை எடுத்து அப்படி போட்டு அந்த குழந்தையை காப்பாத்துனீங்க. ஏங்க, ஒரு குழந்தையை காப்பாத்திருக்கேன், அத போய் வித்தைங்கறீங்க? அது அந்த சிச்சுவேஷன்ல நடந்தது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் இப்படிதான் காப்பாத்துவாங்க, அதுக்கு அத வித்தன்னுவீங்களா? ரித்திகா என்ன பேசிட்டு இருக்க நீ? 10 பேருக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அண்ணே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஹலோ, என்னங்க பேசுறீங்க? யாரை பார்த்து திருடிங்கறீங்க? உங்களை பார்த்துதான். இந்த பாக்ஸ்ல இருந்த நகையை திருடிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நகையை மட்டும் எடுத்துட்டு சாவி வந்து குடுத்துட்டு போற. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை? இந்த பாக்ஸ்ல நகையை வச்சிருந்தது நான். இப்ப அந்த நகை இல்ல, எங்க போச்சு? எங்கன்னு எங்களை கேட்டா, எங்க தொலைச்சீங்களோ அங்க போய் தேடி பாருங்க. அத விட்டுட்டு எங்க மேல பழிய போடுறீங்க? இங்க பாருங்க, நீங்க தானே சாவி வாங்கிட்டு போனீங்க. நீங்க போயிட்டு வந்ததும் நான் உள்ள போய் பார்த்தேன். அப்ப இதுல இருந்து வைர நெக்லஸ் காணோம். அப்போ எங்களெல்லாம் திருடங்கன்னு சொல்றீங்களா? உங்கள்ட்ட சாவியை வாங்கினத நகை திருடுறதுக்கு தானே சொல்றீங்களா? பின்ன என்ன சொல்றது?
நாங்க இல்லாம அவங்க மட்டும் தான் அந்த ரூமுக்குள்ள போனாங்க. வேற யாருமே போலையே. இது எப்படி காணாம போயிருக்கும்? ரித்திகா, காணாம போச்சுன்னா விடு. 10 பேருக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இது கல்யாண வீடு ரித்திகா. காணாம போச்சுன்னு விடுறதா? 5 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ், அத விட முடியுமா? இது பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எத்தனை கோடி வேணும் சொல்லுங்க. 5 லட்சம் ரூபாய் நகை என்னமோ பெருசா பேசுறீங்க. அத நாங்க திருடிட்டோம்னு எங்க மேலேயே பழிய போடுறீங்க. ஹலோ, இந்த பில்டப் எல்லாம் வேண்டாம். எங்க நகை காணோம். நான் நகையை வச்சுட்டு தான் வந்தேன். இவங்க தான் சாவி வேணும்னு வாங்கிட்டு போனாங்க. இப்ப நான் போய் பார்த்தா வெறும் டப்பா தான் இருக்கு. எங்க நகைக்கு பதில் சொல்லுங்க. இந்த திருடிங்க தான் நகையை திருடி இருப்பாளுங்க. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அக்காவும் தங்கச்சியும் அசிங்கப்பட போறாளுங்க. இது எப்படியோ, இவங்க அசிங்கப்பட்டா நமக்கு சந்தோஷம் தான். அந்த பொண்ணு தான் நகை எடுத்திருக்கான், நான் உறுதியா சொல்றேன். இங்க பாருங்க, அவசரப்பட்டு பேசுறீங்க. அப்புறம் நான் யாருன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். கபில். பார்த்து பேசு. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என்ன தம்பி, என்ன பண்ணுவ? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்களும் சொந்தக்காரங்க, அவங்களும் சொந்தக்காரங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க, பேசிக்கலாம். அம்மா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா மரியாதையே கிடையாது. நம்ம கிளம்பலாமா?